என்ன ஊர்றாது ஒரு சிக்னல் கூட கிடைக்கல. தாத்தா எதுக்கு இந்த சொத்தையெல்லாம் விக்காம வச்சிருக்காரோ? வாங்க அண்ணே, நான் தான் கதிர். தாத்தா உங்களை கூட்டிட்டு விட சொன்னாரு. ஓ நீயா கதிர், சரி போகலாம். வாங்க அண்ணே, என் சைக்கிள் இங்கேயே விடுறேன். சரி. ஓ நீங்களா? சீக்கிரம் போலாமா? எனக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஆகாஷ் நீங்களா? சரி வாங்க போகலாம். கார் ரெடியா இருக்கு, உள்ளே வாங்க. ஓகே போகலாம். கதிர், இங்க வைஃபை எங்கேயாவது கிடைக்குமா? இந்த சத்தம் வேற எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அண்ணே, இது மாடு கத்துற சத்தம். உங்க ஊர் ஹார்ன் சத்தத்தை விட இது எவ்வளோ பரவாயில்ல. கொஞ்சம் இந்த இளநீரை குடிங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். கதிர், உனக்கு போர் அடிக்கலையா? இதே வாழ்க்கை, இதே மரம் செடி. சிட்டிக்கு வந்தா எவ்வளோ வசதி தெரியுமா? மால், தியேட்டர், நைட் லைஃப். அண்ணே, நீங்க அங்க காசு கொடுத்து வாங்குற மூச்சை நாங்க இங்க சும்மாவே சுவாசிக்கிறோம். நீங்க ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறீங்க, நான் இங்க மம்பட்டி பிடிச்சி மண்ணை கிளறேன். நீங்க ஓடுறது காசு பின்னாடி, நாங்க வாழ்றது இந்த மண்ணுக்காக. ஆனா அங்கதான் முன்னேற்றம் இருக்கு கதிர். முன்னேற்றம்னா என்னன்னு? நிம்மதியா தூங்குறது தானே. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை நிமிஷம் கண்ணை மூடி நிம்மதியா இருக்கிறீங்க? நம்ம ஓடுற இந்த வேகத்துல எதையோ பெருசா இழக்கிறோம்னு தோணுது. சார், அந்த லேண்டில கேன்சல் பண்ணிடுங்க. அந்த நிலம் விற்பனைக்கு இல்ல. அங்க நான் ஒரு சின்ன பண்ணை வீடு கட்ட போறேன். எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. என்னன்னே கிளம்பிட்டீங்களா? இந்தாங்க, ஊர்ல இருந்து கொஞ்சம் அரிசியும் காய்கறியும் எடுத்துட்டு போங்க. இதுல கெமிக்கல் கிடையாது, எங்க அன்பு மட்டும்தான் இருக்கு.